ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக மாட்டார் என்று ஜோதிட கட்டங்கள் சொல்லுகின்றன என சொன்னார்கள் ஜோதிடர்கள். அதை பொய்யாக்கி முதல்வரானார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக மாட்டார் என்கிறார்கள். இது ஏனென்றால் திமுக வரலாற்றில் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததில்லை. இதையும் உடைத்து காட்டுவேன் என்று ஸ்டாலின் சவால் விட்டுள்ளார். அப்படி இருக்கையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடுவோம் என்ற மனக்கணிப்பில் முதந்து கொண்டிருந்த திமுகவுக்கு கரஞ்சா கொடுத்திருக்கிறது உளவுத்துறை அதிகாரிகள் சிலர் கொடுத்திருக்கும் ரிப்போர்ட். அதில் திமுக கூட்டணிக்கு சாதகமாக 110 தொகுதிகளே இருக்கின்றன. தற்பொழுது கைவசம் இருக்கும் சிட்டிங் தொகுதிகள் சிலவற்றையும் இழக்க வேண்டியிருக்கும் என்று அதிர்ச்சி அளித்திருக்கிறார்கள் அந்த உளவுத்துறை அதிகாரிகள். முதலமைச்சர் ஸ்டாலின் தூக்கத்தை கெடுத்திருக்கும் அந்த ரிப்போர்ட் தான் திமுக மேல்மட்ட தலைவர்களிடம் பேசுபொருளாக இருக்கிறது. நிலைமையை சமாளிக்க முதல்வரை களமிறங்கி சில மாற்று திட்டங்களை கையாள ஆரம்பித்து விட்டதாக சொல்கின்றனர் அறிவாலய வட்டாரங்கள். உளவுத்துறையின் ரிப்போர்ட் என்ன சொல்கிறது? மேஜிக் நம்பரான 117ஐ எட்டுவதற்கு ஸ்டாலின் திட்டம் என்ன என்பதை பார்ப்போமா? தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் வரையில் களம் திமுகவுக்கு சாதகமாகவே இருந்தது. அந்த சமயத்தில் 160 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு சாதகத்துடன் இருப்பதாக சொன்னது உளவுத்துறை. அவற்றில் சுமார் 50 தொகுதிகள் யார் எதிர்த்து போட்டியிட்டாலும் சரி திமுகவின் வெற்றியை அசைக்க கூட பார்க்க முடியாது என்று ரிப்போர்ட் அளித்தனர். 50 வெற்றி தொகுதிகள் கட்சிக்குள் OPS, வைத்திலிங்கம் போன்றவர்களின் வருகை, தேமுதிகவின் உடனான கூட்டணி, உடையாத மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் என்று பெரும்பாலும் ஒன்று சேர்ந்திருப்பதால் வெற்றியை குவித்துவிடலாம் என்று கணக்கு போட்டிருந்தார். ஆனால் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி தொகுதி நிலவரம் குறித்து உளவுத்துறை அதிகாரிகள் சிலர் தனிப்பட்ட முறையில் கொடுத்த ரிப்போர்ட் அவரை அதிர்ச்சியில் உரை வைத்துவிட்டது. அதாவது திமுக கூட்டணி 110 தொகுதிகளில் வெற்றி பெறும், அதிமுக கூட்டணி 75 முதல் 80 தொகுதிகள் வரையில் கைப்பற்றும், மீதமிருக்கும் சுமார் 44 தொகுதிகளில் இழுபறி சூழல் நிலவுகிறது என்று குண்டை எறியவும் ஸ்டாலின் கொஞ்சம் ஆடிதான் போய்விட்டார். குறிப்பாக சென்னை குறித்து அவர்கள் அளித்த புள்ளி விவரங்கள் தான் வேக்க வைத்துவிட்டன. தவேகாவின் என்ட்ரியால் திமுகவின் கோட்டையான தலைநகரிலே பெரும் ஓட்டை இழந்திருக்கிறது. திருவிக்க நகர், ராயபுரம், டி நகர், வேளச்சேரி, அம்பத்தூர் ஆகிய 5 தொகுதிகள் திமுகவின் கையை விட்டு போகும் சூழல் உருவாகி இருக்கிறது. திமுக வலுவாக இருக்கும் தொகுதிகளில் துறைமுகம், எழும்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிக்கு அடுத்த இடத்தில்தான் முதல்வரின் கொளத்தூர் தொகுதி வருகிறது என்று அந்த ரிப்போர்ட் குறிப்பிட்டது. சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு, சேலம் வடக்கு தொகுதிகள் மட்டுமே திமுகவுக்கு சாதகமாக இருக்கின்றன. கோவை மாவட்டத்தில் கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர், வால்பாறை, பொள்ளாச்சி ஆகிய 5 தொகுதிகளே ஜெயிக்கக்கூடிய சிக்கல்களை காட்டுகின்றன. கோவை மாவட்டத்தில் கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர், வால்பாறை, பொள்ளாச்சி ஆகிய 5 தொகுதிகளே ஜெயிக்கக்கூடிய சிக்னல்களை காட்டுகின்றன. விஜயின் வருகையால் தென் மாவட்டங்களிலும் திமுகவுக்கு சர்க்கிள் தான். தென் மண்டலத்தில் திமுக கூட்டணி வசம் இருக்கும் 20 தொகுதிகளை இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ராஜபாளையம், ஒட்டப்பிடாரம், பழனி போன்ற தொகுதிகளுடன் லால்குடி, ஓசூர், நாமக்கல், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், சீர்காழி, பண்ருட்டி, கடலூர் உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. இந்த தொகுதிகளில் திமுக வலுவாக இருப்பதாக நினைத்தாலும் களம் திமுகவுக்கு சாதகமாக இல்லாத சூழலில் நீடிக்கிறது என்று அதிர்வை கிளப்பிவிட்டது உளவுத்துறையின் அந்த ரிப்போர்ட். கழகத்தினர் ஒற்றுமையாக வேலை பார்க்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜியை பொறுப்பாளராக நியமித்ததால் கோவையிலே வெற்றியை வாரி கொடுத்து விடலாம், அது நமக்கு கூடுதல் எண்ணிக்கை வளத்தை கொடுக்கும் என்று மணக்கோட்டை கட்டியிருந்தார் தலைவர். அதில் வெந்நீரை ஊற்றிவிட்டது உளவுத்துறை. திமுகவில் உட்கட்சி பூசல் நிலவுவதையும், கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளில் திமுக நிர்வாகிகள் பாரபூக்கத்துடன் நடந்து கொள்வதையும் எச்சரிக்கையாக சொன்னது அந்த ரிப்போர்ட். உஷாரான ஸ்டாலின் நிலைமையை சமாளிக்க அவரே நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டார். டி நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதி வட்ட செயலாளருக்கு ஸ்டாலினை போன் போட்டு, உங்கள் தொகுதியில்தான் நம்ம அன்பழகன் பையன் ராஜா நிற்கிறார், அவரை நீங்க தான் ஜெயிக்க வைக்கணும்,
டி நகர் எம்எல்ஏவாக அவரை என் முன்னாடி நீங்க தான் அழைச்சிட்டு வரணும் என்று பேசியிருக்கிறார். தலைவரை நேரடியாக பேசிய குஷியில் பகுதி வட்ட செயலாளர்களெல்லாம் களத்தில் வேகம் காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். வேளச்சேரி தொகுதி இந்த முறையும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இதனால் லோக்கல் திமுக நிர்வாகிகள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். வேளச்சேரி தொகுதிக்கு மாவட்ட செயலாளராக மா சுப்பிரமணியனுக்கு போன் போட்டு ஸ்டாலின், உங்களோட சைதாப்பேட்டை தொகுதிகள் வெற்றி உறுதியாகிடுச்சு, வேளச்சேரி தொகுதியும் ஜெயிக்க வைக்கணும், அது உங்களோட பொறுப்பு என்று கட்டளையிட்டிருக்கிறார். அதையடுத்து வேளச்சேரியில் அதிருப்தியில் இருந்த நிர்வாகிகளை சமாதானம் செய்து களத்தில் வேகம் எடுத்திருக்கிறார். விசிக களம் காணும் 8 தொகுதிகளிலும் மோசமான சூழ்நிலையே நிலவுகிறது. அரக்கோணம் விசிக வேட்பாளர் எழில் கரோலினுக்கு அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தியிடமிருந்து எந்த உதவியும் செல்லவில்லை. அதேபோல பண்ருட்டி தொகுதியை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கண்டுகொள்ளவே இல்லை. அவர்கள் இருவரையும் போனில் அழைத்த ஸ்டாலின் பிடிப்பிடி என பிடித்துவிட்டார். அதன் பின்னரே அரக்கோணத்திலும் பண்ருட்டிலும் திமுகவினர் இறங்கி வேலை பார்த்து வருகிறார்கள். வடக்குறிச்சி மதிமுக வேட்பாளர் செந்தில்நாதனை அமைச்சர் முத்துசுவாமி கண்டுகொள்ளவே இல்லை. அவரே இப்படி இருந்தால் ஒன்றிய செயலாளர் தொடங்கி கீழ்மட்ட திமுக நிர்வாகிகள் வரை யாருமே செந்தில்நாதனுக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. இதை கேட்டு டென்ஷனான ஸ்டாலின் முத்துசாமியிடம் ஒன்றிய செயலாளர்களிடமும் அவரை நேரடியாக பேசியிருக்கிறார். அதன் பிறகே மொடக்குறிச்சியில் மாற்றம் தெரிய தொடங்கியிருக்கிறது. திருவொற்றியூர் தொகுதி திமுகவுக்கு எப்பொழுதுமே வளமான தொகுதி. இந்த முறை சிட்டிங் எம்எல்ஏ KP சங்கருக்கு சீட் கொடுக்காமல் CPM கட்சிக்கு திருவொற்றியூரை ஒதுக்கிவிட்டது தலைமை. இதில் சங்கரின் ஆதரவாளர்கள் கடுப்பாகி தேர்தல் பணிகளில் சுணங்கிவிட்டனர். CPM கட்சி நிர்வாகிகள் விஷயத்தை ஸ்டாலினிடம் கொண்டு செல்லவும் அவரே சங்கருக்கு போன் செய்து பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அந்த தொகுதியில் தேர்தல் பணிகள் சூடு பிடிக்கின்றன. இப்படி திருத்தணி, திருவள்ளூர், அம்பத்தூர், தாம்பரம், பல்லாவரம், சிதம்பரம், கடலூர் என்று திமுகவினர் சுணக்கமாக இருக்கும் பல்வேறு தொகுதிகளிலும் ஒன்றிய நகர செயலாளர்களுக்கு போன் செய்து நிலைமையை ஸ்டாலினை சரி செய்திருக்கிறார். வழக்கமாக அமைப்பு செயலாளர்களும் மண்டல பொறுப்பாளர்களும் தான் கீழ்மட்ட நிர்வாகிகளை விரட்டி வேலை வாங்குவார்கள். இந்த முறை அந்த ரூட்டை மாற்றி ஸ்டாலினை கீழ்மட்ட நிர்வாகிகளிடம் பேசுவது களத்தில் புத்துணர்ச்சியை ஊட்டியிருக்கிறது. கள நிலவரம் குறித்து மேலும் 2 ரிப்போர்ட்களை கொடுக்கவிருக்கிறார்கள் உளவுத்துறை அதிகாரிகள். அதன்படியும் கடைசி நேர வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. கீழ்மட்ட நிர்வாகியிடம் திமுக ஸ்டாலினை நேரடியாக பேசுவதால் புத்துணர்ச்சி கிடைப்பதாக சொல்கிறார்கள் அந்த கட்சி நிர்வாகிகள். அதே சமயம் அதீத நம்பிக்கையில் இருந்த ஸ்டாலினின் முகத்தில் இப்பொழுது அச்ச ரேகைகள் படர தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் கனிமொழியாக பிரச்சாரத்துக்கு செல்லும் இடமெல்லாம் அமோக வரவேற்பு இருக்கிறது. அதே சமயம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கூட்டம் கூடுவதை ஸ்டாலின் கவனிக்காமல் இல்லை. விஜய்க்கு வரும் கூட்டமெல்லாம் ஸ்டாலினுக்கு மலைப்பை ஏற்படுத்துகின்றன. சமீபத்தில் தூத்துக்குடிக்கு அவர் சென்றிருந்த பொழுது அந்த மாவட்டத்தில் இருக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளிலிருந்தும் ஆட்கள் வந்திருந்தனர். விஜயின் தூத்துக்குடி ரோட் ஷோ தூத்துக்குடியை சுற்றியுள்ள 6 தொகுதிகளிலும் எதிரொலிக்கும். விஜய் திமுகவின் வாக்குகளை மட்டும் பிரிக்கவில்லை. தொகுதிக்கு தொகுதி அவர் பிரிக்கும் வாக்கு வேறுபடுவதால் அதற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு தொகுதிக்கும் செயல்திட்டத்தை வழங்கியிருக்கிறாராம் ஸ்டாலின். உதாரணமாக வீரபாண்டி, சேலம் தெற்கு, கெங்கவள்ளி தொகுதிகளில் வெற்றிக்கு உடையார் சமூக வாக்குகளை ஒன்று திரட்டுவதில் தொடங்கி பிற்படுத்தப்பட்டோர் வாக்குகள் சிதறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அந்தந்த வேட்பாளர்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின். ராமதாஸ் தரப்பு வேட்பாளரும் சசிகலா தரப்பு வேட்பாளரும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களின் வாக்குகளை பிரித்தால் சில தொகுதிகளில் திமுகவுக்கு சாதகமாக சூழல் அமையும். அதற்காக வேலையும் தீவிரப்படுத்த சொல்லியிருக்காராம். திமுக கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பே இல்லாத 50 தொகுதிகள் இருக்கின்றன. அதை பற்றி ஸ்டாலின் கவலைப்படவில்லை. உளவுத்துறை அதிகாரிகள் 110 தொகுதிகள் தான் சாதகமாக இருக்கின்றன என்று எச்சரித்திருப்பதால் கூடுதலாக உழைத்தால் ஜெயிக்க வாய்ப்பிருக்கும் 70 தொகுதிகளை குறிவைத்து வேலையை ஆரம்பித்திருக்கிறாராம் ஸ்டாலின். அந்த 70 தொகுதிகள் தான் ஸ்டாலின் ராக்கெட் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதில் ஸ்டாலின் மட்டுமல்ல கழக நிர்வாகிகள் அனைவருமே உறுதியாக இருப்பதால் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என நினைக்கிறார்கள் ஸ்டாலின். உளவுத்துறை அதிகாரிகள் அளித்திருக்கும் அந்த ரிப்போர்ட் திமுக தலைமையை வளமாகவே அசைத்து பார்க்கிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு ரிப்போர்ட்டும் அடுத்த 4 நாட்கள் கழித்து ஏப்ரல் 18ஆம் தேதி மற்றொரு ரிப்போர்ட்டும் தர சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின். அதற்காக வேலைகளில் உளவுத்துறையும் வேறு சில சர்வே நிறுவனங்களும் தீவிரமாக இறங்கியிருக்கின்றன. தன்னுடைய ரூட்டை மாற்றிக்கொண்டு சில வியூகங்களை செயல்படுத்தினால் ஆட்சியை தொடர வைத்து விடலாம் என்று கணக்கு போட்டிருக்கிறார் ஸ்டாலின்.
இப்பொழுது இது மட்டுமல்ல, ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி ஆகியோர் தேர்தல் களத்தில் பாஜகவை தாக்கி பேசுவது மக்களிடத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லையா? இப்படி இவர்கள் எத்தனை தேர்தல்களுக்கு தான் பேசுவார்கள் என்று தமிழக மக்கள் என்கிறார்களாம். அதனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் ராசா எடப்பாடியின் தாயார் பற்றி மிகவும் கேவலமாக பேசினார். அதை எடப்பாடி அந்த தேர்தல் முழுவதும் பேசினார். இதனால் கொங்கு மண்டலத்தில் கொத்தாக 44 தொகுதிகள் கிடைத்தது. அதுபோல் இந்த தேர்தலில் எடப்பாடி கொரோனா காலத்தில் நான் எடுத்த நடவடிக்கைதான் ஸ்டாலின் உயிரோடு இருக்கிறார், இல்லை என்றால் காணாமல் போயிருக்கும். இதை கையில் எடுத்த ஸ்டாலின், நான் உயிரோடு இல்லாமல் போனாலும் நான் கொண்டு வந்த திட்டங்கள் என்றும் என் பெயர் சொல்லும் என்று பிரச்சாரம் செய்து வருகிறார். இதையே தான் கனிமொழியும் உதயநிதியும் பிரச்சாரம் செய்கிறார்கள். இது தேர்தல் களத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது மே 4ஆம் தேதி EVM பெட்டி திறக்கும் பொழுது எல்லாம் தெரிந்துவிடும். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.